84 லட்சம் விதமான பிறவிகள் இருக்கு இந்த உலகத்தில். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 84 லட்சம் பிறவிகள். அவ்வளோ உயிரினங்கள் இருக்கு, அவ்வளோ உயிரினங்கள். மாணிக்கவாசர் பாடின மாதிரி புல்லாகி புண்டாகி வரிசை அடுக்கிறார் இல்லையா? அப்படி ஒவ்வொரு பிறவியாக கடந்து தான் கடைசியாக மனித பிறவி கிடைக்குது. இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது. அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். மற்ற ஜீவராசிகள் பூரா அது அதனுடைய இயல்பில் இருக்கும், அதுக்கு எது தெரியாது. சிந்திக்கக்கூடிய தன்மையோ இதுனா இருக்காது. மனிதர் மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறமை இருக்குது, அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நீங்கள் அது புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அறிஞ்சிக்கிறீங்க, என்ன சொல்கிறாருன்னு அறிஞ்சிக்கிறீங்க இல்லையா, அது அறிவுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இத்தனை லட்சம் விதமான பிறவிகள் எடுத்து தான் நீங்களும் நானும் இன்றைக்கி மனுஷனாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பிறவி சுழற்சிங்கிறது ரொம்ப கஷ்டமானது இல்லையா? ஒவ்வொரு பிறவியும் கடக்கும் போதும் அவ்வளோ கஷ்டம். இப்போ தெருக்களில் நாய் அலையுது, தெருநாயின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வீட்டில் வளர்ந்தா வீட்டு நாய், தெருவில் அலைஞ்சா தெரு நாய். இந்த வீட்டில் இருக்க நாய் பூரா இருக்குல்ல, அதுனா ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருக்கு இல்லையா? நல்ல சாப்பாடு கிடைக்கிது, குளிப்பாட்டி விட்றாங்க, உடம்பு முடியாட்டினா ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போடுறாங்க, அது காரில் ஜம்முன்னு உட்காந்து வருது, பைக்கில் வருது இல்லையா? பெட்ரூம் வரையும் போகுது, ஏசி ரூமில் படுத்து தூங்குது. அப்போ அது என்ன பண்ணியிருக்கு? ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கு. தெருவில் அலைகிற நாய் இருக்க, அது என்ன பாவம் பண்ணிச்சோ? வெயில்லையும் மழையிலையும் பாருங்கள், அடிக்கிற வெயில் எப்படி இருக்குது. இவ்வளோ வெயிலில் உங்களுக்காவது வாய் இருக்குது, தாகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டுருவோம். ரொம்ப வெயிலாக இருக்குப்பா, யார் வீட்லேயும் கொஞ்சம் நிழல் ஒதுங்கிடலாம், நான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறேன், படபடன்னு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செஞ்சுக்கலாம், ஒதுங்கிடலாம். திருநாயை யாராவது அலோவ் பண்ணுவாங்களா? அது அவ்வளோ வெயில் தாங்கணும், அவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழையை தாங்கணும், சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடுக்காண்டி ஓடணும், குப்பைத்தட்டியை போய் பிறக்கணும், குப்பைத்தட்டில் ஏதாவது சாப்பாடு கிடைக்கதான் பார்க்கணும். அந்த குப்பைத்தட்டில் இருக்க சாப்பாடை சாப்பிட்றதுக்கு 4 நாய் கூட சண்டை போட்டு கடி வாங்கணும், கல்லை கொண்டு எறிவாங்க. இவ்வளோ துன்பங்களெல்லாம் தாங்கி இந்த நாய் வாழ்கிறதுக்குள்ளேயும் போதும் நாய். ஆனால் அதுக்கு அது தெரியுமா, இது கஷ்டம்னு சொல்லி தெரியுமாங்கன்னு தெரியாது. இதுதான் மனுஷனுக்கும் மற்ற உயிரினத்துக்கும் உள்ளான வித்தியாசம். இந்த கஷ்டத்தை அதால் என்ன செய்ய முடியாது, கஷ்டப்படுவோம். ஆனால் இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற அறிவு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. வலி வேதனை எல்லாம் இருக்கும், வலிக்காமையாக இருக்கும். வெள்ளை கொண்டு எரிஞ்சால் வலிக்காமல் இருக்குமா? வலிக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் இப்போ நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய திறமை இப்போ ஒவ்வொரு பிறவிக்கும் இந்த மாதிரி தானே. ஒரு கழுதையாக பிறந்துச்சுன்னா அது புதிய சுமந்துட்டே அலையணும். யானையாக பிறந்துச்சுன்னா காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன்னுனா அது உணவு வேணும். இன்றைக்கி ஒரு மரம் கூட இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, தண்ணி இல்லை, காட்டில் காடே இல்லை. அது என்ன செய்யும்? உணவுக்கு என்ன செய்யும், தண்ணிக்கு என்ன செய்யும்? மனிதனுக்கு இந்த அறிவு இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு தப்பிச்சுக்கிறான்.
மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த அறிவு கிடையாது. கிடைச்சாதான் உண்டு, கிடைக்காதுன்னா என்ன செய்ய? ஆனால் அந்த மாதிரி இவ்வளோ லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுகளுக்கும் நம்மளை பசிக்கிற மாதிரி அதுக்கும் பசிக்கும், நம்மளுக்கு தாகம் எடுக்கிற மாதிரி அதுக்கும் தாகம் எடுக்கும். அதாலேயும் இந்த வெயில் வெக்கையெல்லாம் தாங்க முடியாது. அதுக்கு வாழக்கூடிய பிரதேசம்ன்றது காட்டுப்பகுதி, அதை நம்ம அழிக்கக்கூடாது. இதுனா மனுஷன் ஏதாவது சிந்திச்சு பார்ப்பானா? அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. யார் எப்படி போனால் என்ன, என்னுடைய தேவைக்கு நான் எல்லாத்தையும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மலைகளை உடைக்கிறான், காடுகளை நுறுக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனிதனுக்கு அறிவு இருக்குது, உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. மனிதன் நாளுக்கு நாள் அறிவாளியாக புத்திசாலியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். அதே நேரத்தில் உணர்வு இல்லாத மனிதனாக மாறிக்கிட்டே வரான். அறிவு வளர வளர என்ன போயிடும்? உணர்வு குறைஞ்சி போகுது. உணர்வு என்ன செஞ்சிருது? குறைஞ்சி போகுது. இந்த படிக்காத மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக அறிவு கிடையாது, ஆனால் நல்ல உள்ளம் இருக்கும், நல்ல உணர்வு இருக்கும். யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அந்த கிராமத்தில் வந்து உட்காந்தானா கூட, யாருப்பா நீ, என்னப்பா உனக்கு எது வேணுமா என்னன்னு கேட்பான். யாரை பார்க்க வந்திருக்க, தேடி வந்து உதவி செய்யும். உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு சொல்லி என்ன செய்வான்? தேடி வந்து கேட்பான். நகரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அன்பான மனிதர்களை பார்க்க முடியாது. ஆனால் அவ்வளோ சுயநலம், இந்த அகங்காரம்ங்கிறது அப்படிப்பட்ட அறிவை வளர்க்குது. அகங்காரம்ங்கிறது என்ன செய்யுது? உணர்வை அழித்து அது முன்னிலையில் நிற்கிது. அப்போ இந்த அகங்காரத்தை அடியோடு அழிக்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய பணி. ஆன்மீகம்னா என்னென்னு கேட்டால் அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலை. ஒரு மனிதனும் தன்னுடைய அகங்காரத்தை இழந்துட்டானா அவன் உணர்வான மனிதனா, இயல்பான மனிதனா, ஆனந்தமான மனிதனா, மகிழ்ச்சியான மனிதனா, இந்த நேரமும் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மனசோடு என்ன செய்வான்? இந்த வாழ்க்கையை வாழ்வான். அகங்காரம் தான் அவ்வளவு தொந்தரவுப்படுத்துது நம்மளை. போராமை, போட்டி, கோபம், பாவம் எல்லாமே மனசை எந்த நேரமும் புண்ணாக வலிக்குது. மனசு வலிக்கிறதுக்கு என்ன காரணம்? அகங்காரம். அது நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்குது. ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்ய, யார் கூடயாவது போட்டி போடு, முட்டு போய் செவுத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? முட்டை வைக்குது. நம்மளும் போய் செவுத்தில் என்ன செய்கிறோம்? நங்குன்னு முட்டிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி. இது பூரா யார் செய்கிற வேலை? அகங்காரம் செய்கிற வேலை இல்லையா? அதனால் இந்த அகங்காரத்தை அழிக்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய பணி. எதுக்கு ஆன்மீகம் எதுக்குன்னு கேட்குறோம்ல, ஆன்மீகம் எதுக்குன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தான் ஆன்மீகம் தேவை. அவனை மறுபடியும் இயல்பான ஒரு மனிதனா, மகிழ்ச்சியான ஒரு மனிதனா, நல்ல மனிதனா மாற்றுறதுக்கு தான் ஆன்மீகம் தேவை. இது ஆன்மீகத்தின் மூலிமா மட்டும்தான் இந்த நல்ல உணர்வுகளை வளர்க்க முடியுமே தவிர்த்து வேறு எந்த கல்வி முறைகளாலையும் வளர்க்க முடியாது. வேறு எந்த கல்வி முறையாலும் என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது. ஒரு மனிதனாக மாற்றுறதுக்கு எந்த கல்வியும் இல்லை ஆன்மீகத்தை தவிர. இப்போ ஆன்மீகம் அங்கே தான் தேவைப்படுது. இப்போ ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனாகவே பிறக்கிறோம், சின்ன குழந்தையா. தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? வெளியே வந்தவனையும் நம்ம மறந்துட்டோம். உலகம் இருக்கும்போது பதறணும், பயந்தோம். வெளியே வந்தவனையும் மறந்துட்டோம். நம்மளுக்கு எதுவுமே நடந்து முடிஞ்சதை பற்றி கவலையே இல்லை. நடந்துக்கிட்டு இருக்கிறத பற்றியும் கவலை இல்லை. நம்ம எண்ணம் பூரா எங்கே இருக்குது? எதிர்காலத்திலே இருக்குது. என்ன நடக்குமோ, எப்படி வாழ போகிறோமோ, இப்படியே இந்த மாதிரியே எதிர்காலத்தையே சிந்திச்சுக்கிட்டே மனுஷன் என்ன செய்கிறான்? வாழ்க்கை பயணத்தை எதிர்காலத்தை நோக்கியே கொண்டு போகிறான். நாளைக்கு இது தேவைப்படும், நாளைக்கு இந்த வசதிகள்லாம் பண்ணி வைக்கணும். நாளைக்காகவே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்காக அவன் வாழலை. அவன் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? நாளைக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை, எதிர்காலத்தை நோக்கியே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இது தப்புன்னு சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது, சரிதான். ஆனால் அப்படி எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறனால
ப்ரெசண்டில் இல்லாமல் போயிடும். ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனால் கவனிக்க முடியும். இது சரியா தவறா அப்படிங்கிறதுனா உணர முடியும். இறந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த உணர்வுங்கிறது பலப்படாது, வளர்ச்சி அடையாது இல்லையா? அப்போ கர்ப்பப்பையில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த இருட்டு அறையில் இருந்து 10 மாத காலம், ஒரு நாள் 2 நாளா, ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, நாளைக்கு வெளியே ரிலீஸ் ஆகிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடலாம். 10 மாதம் 9 மாதம் இருக்கணும்ல, 9 மாதம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்த உறுப்பு பூரா நல்லபடியாக வளர்ச்சி அடையணும். கண்ணு தெரியாமல், காது கேட்காமல், வாய் பேச முடியாமல், ஏதோ கை கால் ஊனமாக பிறந்துடக்கூடாதுல்ல. அப்போ பொறுமையாக உள்ளே இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, முழுமையாக வளர வேண்டியிருக்கு. அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் தாங்கி முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே மூச்சு விடக்கூடிய பிரச்சனை வந்துருக்கு இல்லையா? நம்மளுக்காண்டி தாய் மூச்சு விட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, நம்மளுக்காண்டி தாய் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. இப்போ வெளியே வந்தோடனையும் நம்மளுக்காக ஒரு பசிக்குது, நம்மளுக்காக மூச்சு விட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இந்த மூச்சு விடுறதே கஷ்டம். வெளியே வந்தோடனே மூச்சு அப்படி இழுத்து ஒரு மூச்சு விடணும்ல, விட்டவனையும் அந்த மூச்சு காற்று, அந்த காற்றினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாமல் உள்ளே வீறிட்டு என்ன செய்யுது, அழுகுது. இப்படி அழுகும்போது ஆக்சிஜன் அது கிடைக்குது. அப்போ வாழ்க்கையினுடைய தொடக்கமே அழுகையாக தான் இருக்குது. வாழ்க்கையினுடைய தொடக்கமே அழுகையாக தான் இருக்குது. சிரிச்சுக்கிட்டே அவனா பிறந்திருக்கானா? பிறக்கும்போது ஐயா பிறந்துட்டேன் கெக்கப்பின்னு சிரிச்சுக்கிட்டே பிறந்திருக்கானா? அப்படி இப்போ ஒரு குழந்தை கூட இந்த உலகத்தில் பிறக்கலை. நீ நானும் அப்படி பிறக்கலை இல்லையா? எப்படி தான் பிறந்தோம்? அழுதுகிட்டே தான் பிறந்தோம். இப்போ வாழ்க்கையினுடைய தொடக்கமே அழுகை அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. பிறந்த அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அழுகணும்னு சொல்லி தலையில் எழுதிருச்சு, அழுகணும்னு சொல்லி எழுதியாச்சு. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவன் தலையில் எழுதுகிறாங்க. எல்லாமே எழுதப்பட்டு என் தலையெழுத்து இது தான். வெளியே போய் இப்போ இத்தனை காலம் வாழணும், அந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும், எல்லாமே முடிவு பண்ண விட்டுருச்சு. அவன் படிச்சிருக்கணுமா, படிக்காமல் இருக்கணுமா, அவன் செல்வந்தனாக இருக்கணுமா, ஏழையாக இருக்கணுமா, அவன் நல்லவனாக இருக்கணுமா, கெட்டவனாக இருக்கணுமா, அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், யாருக்கு தாய் தகப்பனும், எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்கணும், எந்த ஊரில் வசிக்கணும், என்ன தொழில் பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே தலையில் ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு. இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இப்படி ஏன் என் தலையில் எழுதிட்டான்னு கேட்குறோம். இறைவனை கேட்கும்போது, என் தலையெழுத்தை இப்படி எழுதிட்டியே, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், நீ செய்யாமல் உனக்கு, நீ செய்யாத உனக்கு திரும்பி வரும், நீ என்ன செஞ்சு அதுதான் உனக்கு திரும்பி வரும். நல்லது பண்ணியிருந்தேன்னா நல்லது வரும், கெட்டது பண்ணியிருந்தேன்னா கெட்டது வரும். இப்போ எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன செஞ்சார், அவர் உன்னை எப்படி உன் தலையில் எழுதணும், அவருக்கு என்ன ஏதோ தலையெழுத்தா, அவருக்கு தலையெழுத்தா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு எதோ ஆசையா, இல்லை உன்னை ஒருத்தனை சந்தோஷமாக வாழ வைக்கிறாரு, அவன் மேலே மட்டும் என்ன தனிப்பிரியமா? அப்படி அவர் விருப்பு இல்லாதவர். இறைவன் விருப்பு இல்லாதவனாக இருக்கான். யாரையும் தண்டிக்கணும்னு அவன் விரும்பலை, யாரையும் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி அவன் விரும்பலை. இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? வெறுப்பு இல்லாதது. இறைவனுடைய தன்மை வெறுப்பு இல்லாதது. அவனுக்கு நானும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான் இல்லையா? அவன் எல்லாத்தையுமே சமமாக தான் பார்க்குறானே ஒழிய கூட்டி குறைச்சி பார்க்குறது இல்லை. இந்நாள் நம்மளுக்கு வேணும், இந்நாள் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி பார்க்குறது இல்லை இல்லையா? அப்போ நம்ம செஞ்ச வினை தான் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செஞ்ச வினை தான் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செஞ்ச பாவங்கள் தான் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும், இதை ஏற்றுக்கணும். இதை என்ன செஞ்சுக்கணும்? ஏற்றுக்கணும். நம்ம மறுக்கிறோம். இல்லை, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கே அவ்வளோ கஷ்டம், எனக்கே இந்த தண்டனை அப்படின்னு என்ன செய்கிறோம்? மறுக்கிறோம். மறுக்க வைக்கிறது எது? அகங்காரம். அகங்காரம் தான் என்ன செய்யுது? மறுக்க வைக்குது. எந்த தப்பும் செஞ்சுட்டு நான் தப்பே செய்யலைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா? அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் தொழிலே அப்படி தான் நடக்குது. எல்லா தப்பும் செஞ்சுருப்பான், ஆனால் நான் தப்பே செய்யலை, நான் அப்படி தானே
பழக்கறிஞர்கள் பூராமே என்ன செய்றீங்க? அதை வச்சு தான் பிஸ்னஸே நடக்குது இல்லையா? அதை வச்சு தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அகங்காரம் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை இயக்குறதே இதுதான், இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரம் இல்லாட்டினா எதுவும் எந்த இயக்கமும் இருக்காது, எந்த இயக்கமும் இருக்காது. இப்போ உலகம் இயங்குறதுக்கு காரணமே அகங்காரமாக இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன செஞ்சையோ அதுக்குரிய பலன் வந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ நல்லது செஞ்சதுன்னா உனக்கு நல்லது நடக்க போகுது, நீ தப்பு செஞ்சனா உனக்கு தப்பான விஷயங்கள் நடக்கும். உன்னை தேடி வர்றது நீ செஞ்சதான் உடைய, கடவுள் கொடுக்கறது இல்லை. கடவுள் கொடுக்கறது, கடவுள் இதில் தலையிட மாட்டார். கடவுள் வந்து இதில் தலையிட மாட்டார். நீ நல்லது செஞ்சிருப்ப, உனக்கு புண்ணியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடுப்பாரா? தடுக்க மாட்டார். நீ பாவம் செஞ்சிருப்ப, உன்னை தண்டிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரா? அது நீ தான் அனுபவிச்சாகணும். நீ என்ன செய்யறியோ அதை நீ தான் என்ன செய்ய ஆகணும், அனுபவிக்கணும். இதை மாற்ற முடியாது. அப்போ ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து ஒரு குழந்தை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விளையாட்டே ஆரம்பிக்குது. அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்க ஆரம்பிச்சிருது. முதல் மூச்சிலேயே நடக்க ஆரம்பிச்சு. எத்தனை முறை அழுகணும்னு கூட அதில் கணக்கில் இருக்கும். வெளியே வந்தோடனே எத்தனை முறை அழுகணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் முடிச்சு கிடக்கணும், எல்லாமே வளர வளர பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வரையும் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க 40 வயசு 50 வயசு ஆச்சு, இன்னும் மூச்சு பிரச்சனை எனக்கு இருக்குது சார். வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் இருக்குது. இப்போ அந்த அந்த கர்மம் வந்து என்ன செய்யுது, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. 40-50 வருஷமாக கூட வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஒரு மனிதன் சரியாக மூச்சு விட முடியும். அதுக்காண்டி தான் யோக பயிற்சிகள்லாம் என்ன செய்கிறாங்க, எடுத்துடுப்புலே அந்த மூச்சு பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்து அந்த கருமத்தை தான் கழிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக மூச்சு விடுறதே பிரச்சனையாக இருந்தால் அவன் என்ன வாழ்க்கையில் என்னத்தை புரிஞ்சுக்கிட முடியும், எதை செய்ய முடியும்? மூச்சு விடுறதே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீ எந்த ஒரு காரியத்தை உன்னால் ஒழுங்காக செய்ய முடியும்? எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. அது எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்கு ஒரு விஷயம், எவ்வளோ மன அழுத்தம் கிடைக்கும். அதனால் அப்போ ஒரு சாப்பாடு பசிக்கும் இல்லையா? டெய்லி பசிக்குது இல்லை? ஏதாவது ஒரு 2 நாள் லீவ் விடலாம்ல. வாரத்தில் இந்த சனி ஞாயிறு வந்து பசிக்க மாட்டேன், நீ சால நிம்மதியாக இரு. சனி ஞாயிறு சமைக்க தேவையில்லை, பசிக்க மாட்டேன், நீ சில சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது, நீ சில ஃப்ரீயாக இருக்குன்னு வாரத்தில் 2 நாளாவது லீவ் விட்டுருக்கலாம்ல. விடலையே. ஒவ்வொரு நாளும் 3 வேளை பசிக்குது. ஒரு நாளும் 3 வேளை பசிக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. பாத்ரூம் போகணும். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செய்யணும், பாத்ரூம் போய் ஆகணும். போகாட்டினா அப்புறம் கஷ்டம். இது நல்லபடியாக வெளியேறணும்ல. காலையில் இருந்துச்சா மழை ஜலம் வந்து என்ன செய்யணும், நல்லபடியாக வெளியேறணும். ஒரு 4 நாளைக்கு நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உடம்புனா அடிச்சு போட்ட மாதிரி புஷு ஊதிடுமா இல்லையா? என்ன ஆயிரும்? ஒரு மனுஷனுக்கு 2 நாளைக்கு போகலன்னு சொன்னால் அப்புறம் படாத பாடு போட்டுருவான் இல்லையா? இப்போ இது காலையில் டெய்லி எழுந்திரிச்சோடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. முழிக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு மழை ஜலம் ஒழுங்காக வெளியே போகணும். அடுத்து மத்தியானம் வந்துச்சுன்னா கப்பன்னு பசிக்குது. அப்புறம் வயிற்றுக்கு சாப்பாடு போடணும், அந்த பசி ஆற்றணும். இப்போ நைட் ஆச்சுன்னா தூக்கம் கண்ணை சுருகிட்டு வருது. தூங்காமல் இருக்க முடியுமா ஒரு மனுஷனால்? 2 நாளைக்கு 4 நாள் தூங்காமல் இருந்துருவியா? ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்போ தூக்கம் நைட் ஆச்சுன்னா தூங்கணும். நைட் ஆச்சுன்னா தூங்க வேண்டியிருக்கு. இதுவே ஒரு அவஸ்தை. இப்படி வாழ்க்கையில் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவஸ்தை இல்லையா? இது போக பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்ணும்னா பணம் தேவையில்லை. இந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணணும்னா இப்போ நைட்டு தூங்கணும்னா ரோட்டில் தூங்க முடியுமா? ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தானே தூங்க முடியும், வீட்டுக்குள்ளே தானே தூங்க முடியும். இப்போ வீடு தேவைப்படுது, டெய்லி பசிக்குது, உணவு கொடுக்கணும்னு சொன்னால் பணம் தேவை தானே. இப்போ நீ மூச்சு விடுறதுக்கும் பணம் தேவை தானே. எல்லோரும் ஆஸ்பத்திரியில் போய் சிலிண்டரை மாட்டிட்டு தானே அலையிறான். மூச்சு விடுறதுக்கு கூட இனி பணம் கொடுக்கணும். இயற்கையினுடைய குடம் இருந்துச்சு, மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம், தண்ணி வந்து கிடச்சிச்சு, தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு கூட கொஞ்சம் உழைச்சோம், அது பரவாயில்ல. விவசாயம் பார்த்து வச்சோம்னா போதும், மூடையாக நெல் வந்துடும். நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம் இல்லையா? சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தோம் ஒரு குடிசையை போட்டு.
இன்றைக்கி வாழ்க்கை அப்படி இல்லையே. ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை கோடி ரூபா செலவாகும்? 1 கோடி ரூபா செலவாகும். குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபா ஆகும்ல ஒரு வீடு கட்டணும்னா. அப்புறம் உழைக்க வேண்டியிருக்கு, பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அதுக்காண்டி ஓட வேண்டியிருக்கு. பணம்னு அது பின்னாடியே போக வேண்டியிருக்கு. அதை நிப்பாட்ட முடியாது, ஏன்னா அது தேவைப்படுது. இப்போ மனுஷன் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே மன அழுத்தத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி ஒன்றும் வருமானம் வரலையே, இன்றைக்கி என்ன செய்கிறது, வேறு சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, இதை பற்றியே நினச்சி இதை பற்றியே கவலைப்பட்டு இதை பற்றியே போய்கிட்டு இருக்கான் இல்லையா. சரி, வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த வாழ்க்கையே வேணாண்டா, என்ன வாழ்க்கை இது இவ்வளோ நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தொந்தரவு இருக்குது, எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உடம்பே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த உடம்பு வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம், உங்கள் பணமும் வேண்டாம், ஆமாம் உங்கள் பொங்கச்சோறு வேணாண்டா, நீங்கள் வேண்டாம் உங்கள் பொங்கச்சோறு வேணான்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா 6 கோடி மாயாசக்திகள் வந்து என்ன செய்யுமா, நம்ம பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்குமா. எத்தனை கோடி? 6 கோடி மாயாசக்திகள் வந்து என்ன செய்யுமா, தடுக்குமா. மனுஷன் இந்த வாழ்க்கையை விட்டு தப்பிச்சு போக விடாமல் வச்சுருக்கிறதுக்கு எத்தனை 6 கோடி மாயாசக்திகள் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மனைவி தடுப்பா, எங்கே என்னை விட்டுட்டு போனீங்கன்னா என்னை யார் பார்ப்பா, எனக்கு யார் சோறு போடுவா, எங்கே போகிறீங்க இல்லையா. அப்புறம் பிள்ளைங்க தவிக்குங்க, அப்பா எங்களை விட்டுட்டு போயிடாத, நாங்கள் என்ன செய்வோம், உனக்கு பிறந்தது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்குங்க இல்லையா. தாய் தேப்ப வைமா, வயசான காலத்தில் எங்களை விட்டுட்டு போறியாடா, இல்லை யாரா பார்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். சகோதரி கேட்பா, எனக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வைக்காமல் நீ இப்படி போறிய, நான் என்ன செய்வது அப்படின்னு. எல்லோரும் நண்பன் கையை பிடிச்சிருப்பான், பிஸ்னஸ் பார்ட்னர் கையை பிடிச்சிருப்பான், போதைங்க பிஸ்னஸ் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு என்னை விட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க அப்படிமா. ஒரு தொழிலாளியாக நீ இருந்தால் கூட நீ வேலையை விட்டுட்டு வரணும்னு சொன்னால் உன் ஓனர் விட மாட்டான். கூட 10,000 ரூபா தரேன்டா, ஏக்குடா வேலையை விட்டு போகிற, இருடா நீ நல்லா வேலை பார்க்குறவன், உன்னை விட்டுட்டா எனக்கு வேறு வழி இல்லை, நான் எவனை போய் பார்க்க இதுமாரி புதுசாக, அவன் வர்றவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு எப்படி தெரியும், நீ என் கூட இருந்தவன் போயிடாத, உன்னை சம்பளத்தை கூட அதிகமாக தர்றேன், உன் தேவையில்லை நான் பூர்த்தி பண்ணுறேன், விட மாட்டான், ஓனரே விட மாட்டான். தொழிலாளியை கூட யாரும் விடுறதுக்கு ரெடியாக இல்லை, தொழிலாளியை கூட யாரும் விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. இது மாதிரி எல்லாமே இந்த 6 கோடி மாயா சக்திகள் என்ன செய்யும், தடுக்கும். மனுஷனை எங்கேயும் ஓட விடாமல் தப்பிக்க விடாமல் என்ன செய்யுது, பிடிச்சி அமுக்குது. இந்த மாயா சக்திகள் ஜெயிக்க முடியுமா ஒரு மனுஷன்? இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் மீறி ஒரு தனிமை நாடி போக முடியுமா, ஒரு துறவரத்தை நாடி போக முடியுமா, என்ன செய்ய முடியும், போக முடியுமா? இது சாத்தியமில்லாத விஷயம் தானே. அப்படி போனவன் பூரா அசிங்கப்பட்டிருக்கான்ல, அப்படி துறவரம் போகிறேன், அப்படி இந்த மாயா சக்தியெல்லாம் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி வீம்புக்கு போனவன் பூரா என்ன தான் செஞ்சுருக்கான், அசிங்கப்பட்டு போயிருக்கான். இது நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ அவன் யதார்த்தத்தை உணரலை, இது ஜெயிக்க முடியாதுங்கிற யதார்த்தம் அவனுக்கு தெரியலை. அவனை எப்படி நம்ம ஆன்மீகவாதியாக ஏற்றுக்க முடியும் இல்லையா? யதார்த்தம் தெரியும் தானே ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். போக முடியாது அப்படின்னு தெரியணும்ல. பெண்கள்கிட்ட ஆண்கள் தப்பிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நடக்கக்கூடிய காரியமானு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய காரியம் இல்லை இல்லையா? தப்பிச்சு போக முடியாதுல்ல. அவ்வளவு உள்ளுக்குள்ள அவ்வளோ தூரத்துக்கு அவன் என்ன செஞ்சுருப்பான், பாதிக்கப்பட்டிருப்பான் பெண்களால். அவனால் என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தப்பிச்சு போக முடியாது. வீம்புக்கு இருந்தேன்னா இருந்துப்ப, எவ்வளோ நாளைக்கு இருப்ப, அதுதான் கேள்வி. 2வது கேள்வி, வீம்புக்கு இருந்தால் இரு, ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருப்ப, அப்படி ஆயிரும் இல்லையா? எதையும் விட முடியாது இந்த உலகத்தில், எதையுமே விட்டுட்டு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ துறவுங்கிற வார்த்தையே போலியானது. அகங்காரத்தினுடைய உச்சகட்டம்ங்கிறது அதுதான். என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் இல்லையா? அவனை எப்படி ஆன்மீகவாதின்னு ஏற்றுக்கிட முடியும்? ஆன்மீகம் வந்து இதுக்காண்டி அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக. இதுதான் ஆன்மீகம். இது அப்படி தெரியலையே, இது உச்சகட்டமான அகங்காரமாகல இருக்குது. அப்போ இது ஆன்மீகம் கிடையாது இல்லையா? இவ்வளோ துன்பங்கள் இருக்குங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை பற்றி நீங்கள் யோசிங்க, வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது.
நம்ம என்னென்ன கஷ்டங்களை நம்ம வந்து சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதனால் ஒரு மனிதன் வந்து என்ன செய்யணும், கவனிக்கணும். அது கவனிக்காட்டினா அவனுக்கு உணர்வு வராது. வாழ்க்கை ஃபஸ்ட்டு கடினமானது, வாழ்க்கை கஷ்டமானதுன்னு எந்த ஒரு மனிதனும் உணரானோ அவன் பக்குவமான ஒரு நிலைமைக்கு வந்துடுவான். ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துடுவான் இல்லையா? இது கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஜீவராசிக்கு தெரியாது, இது கஷ்டம் சொல்லி தெரியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும், உணர முடியும். அப்போ இவன் உணரலைன்னா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை இல்லையா? அப்படித்தானே அர்த்தம். உணரணும், இது கஷ்டம் சொல்லி உணரணும். இதை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத உணரணும். இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்தே ஆகணும், தலையில் எழுதுனது பூரா நடந்தே ஆகணும். அது வரையும் மனசை பொறுமையாக வச்சுருக்கணும். எது நடந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்கிடக்கூடிய மன வலிமை வேணும். அந்த மன வலிமையை எது கொடுக்கும்? கடையில் வாங்க முடியுமா? ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து கொஞ்சம் மன வலிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாமா? எங்கேயாவது கிடைக்குமா? எங்கே கிடைக்கும் மன வலிமை? எங்கே கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. யாராவது கொடுக்க முடியுமா மன வலிமையை? ஆறுதல் சொல்லுவேன், அவன் அவனை வைவான். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, வேலையை பார்த்துட்டு கிளம்பு. வந்துட்டார் ஆறுதல் சொல்கிறது, ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? அந்த சமாதானம்னா இங்கே செல்லுபடி ஆகாது. கஷ்டம்தான். நீங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் அது ஒன்றும் மாற போகிறது இல்லை. சரி, ஆறுதல் சொல்லிட்டேன்னு சொன்னி உனக்கு எல்லா கஷ்டமும் உடனே மாறிடப்போதா? நீ படுறது பட்டு தானே ஆகணும், நீ அனுபவிக்கிறது அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போ இந்த ஆறுதல் சொல்கிற வேலைன்னா இங்கே கிடையாது. ஆறுதல் எதுக்காக சொல்கிறோம்? அவன் தப்பிச்சிடக்கூடாது. அவனை கையை பிடிச்சி இழுக்கிற வேலை இது. வந்து நீ கஷ்டமாக இருக்குன்னு ஓடிடுவியோ, கவலைப்படாத, நாங்கள்னா இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் வழி என்னமோ அவனுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ ஓட விடாமல் வச்சுருக்கிறது தான் இந்த வேலை நடக்குது. மனுஷனை வந்து தப்பிக்க விடாமல் வச்சுருக்கிறது தான் இந்த வேலை நடக்குது. அறிவான எந்த ஒரு மனிதனும் இந்த வாழ்க்கையிலேருந்து ஓடி போயிருந்து தான் நினைப்பான். அப்படி நினச்சாலும் தான் அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அது தெரியலன்னு சொன்னால் அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அல்ப சந்தோஷத்துக்காண்டி மிகப்பெரிய துன்பத்தை தாங்கக்கூடியவனாக இருக்கான் மனுஷன். ஒரு சின்ன சந்தோஷம், ஆனால் அதுக்காண்டி எவ்வளோ பெரிய வேதனை, அதை நினச்சி பார்க்கவே மாட்டான். இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது துளியளவு சந்தோஷம். இந்த துளியளவு சந்தோஷத்துக்கு இவ்வளோ பெரிய வேதனையா? இந்த வேதனையே எனக்கு வேண்டாம், இந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு என்றைக்கு ஒருத்தன் வர்றானோ அன்றைக்கி அவன் ஆன்மீகவாதி. அன்றைக்கி அவன் பேர் என்னது? ஆன்மீகவாதி இல்லையா? சரி, வந்துட்டான், இது கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான், இது வேண்டான்னு நினைக்கிறான். ஆனால் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்க முடியாது. இதையும் அவன் புரிஞ்சுக்கணும். 2வது கட்டமாக என்ன செஞ்சுக்குவான்? இதையும் புரிஞ்சுக்குவான். தப்பிக்க முடியாது, இங்கே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான். இப்போ என்ன செய்யலாம்? இல்லை, பொறுமையாக இருந்து அடி வாங்கிட்டே இருக்கிறதா? அதான் இருக்க முடியல. ஒவ்வொரு அடி விழும்போது உள்ளுக்குள்ள வலிக்குதே. தப்பிக்கணும் எப்படியா தப்பிச்சிடறா, இந்த மாதிரி செஞ்சு தப்பிச்சிடறா, எஸ்கேப் ஆகிடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ அவன் என்ன செய்ய முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? இறைவனுடைய காலை என்ன செஞ்சுக்கணும்? சிக்கன் பிடிச்சிக்கணும். இறைவனுடைய காலை என்ன செஞ்சுக்கணும்? சிக்கன். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும்? இறைவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு காப்பாற்று, என்னால் தாங்க முடியல, காப்பாற்று, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவனுடைய காலை பிடிக்கிறது தான் ஒரே வழி. வேறு வழியே கிடையாது. இந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. நீ எவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கோ, ரூம் போட்டு கூட யோசி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி. நீ அதுலேருந்து தப்பிக்கிறக்காண்டி என்னமா செஞ்சேன்னு வச்சுக்கோ, அதுதான் பெரிய பிரச்சனையாயிரும். அதுதான் பெரிய பிரச்சனையாயிரும். இது இப்படி தான் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தண்ட கடன் வாங்குவோம். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த மாதிரி நீ மேக்கப் பண்ணுற பற்றியா? இது பூரா மேக்கப் தான். இதனால் இந்த கஷ்டம் திந்துட போகிறது இல்லை, இதனால் இந்த பிரச்சனை திந்துட போகிறது கிடையாது. அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போ இதுலேருந்து தப்பிக்கிற வழி இல்லைன்னு சொன்னால் இறைவனுடைய பாதத்தை தான் என்ன செஞ்சாகணும்? சரணடைஞ்சாகணும். நம சிவாய வாழ்க,
அதன் தாழ் வாழ்க்கை. இறைவா உன் காலை பிடிச்சிக்கிறேன், என்னை காப்பாற்று, கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று அப்படி. வேறு என்ன வழி இருக்குது? வேறு ஒரு வழியும் இல்லை. வள்ளுவர் சொல்லுவார்ல ஒரு பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? பற்றுக பற்றை அப்பற்றை விடுக, இது பற்று விட இருக்கா என்னமோ ஒரு அது நெட்டில் எடுத்து பாரு டக்குன்னு. பற்றுக பற்றை பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. ஆனால் இறைவனுக்கு தான் எந்த பற்றும் இல்லை. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவனுக்கு நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும்னா அவனுடைய காலை பிடிச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த மாயை வென்றவன் ஒருத்தன் தானே, இறைவன் தானே இந்த மாயைக்குன்னா அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கான். அப்போ அவனுடைய உதவி தேடணும். மனிதனுடைய உதவி தேட முடியுமா? எனக்கு 100 பிரச்சனை, உனக்கு 1000 பிரச்சனை, நான் எப்படி உன்கிட்ட வந்து உதவி கேட்க முடியும்? நீ எப்படி என்னை காப்பாற்றுவ? நீயே அந்த வலைக்குள்ளே தானே மாட்டிக்கிட்டு இருக்க. நீ அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாது. இப்போ யாரால் காப்பாற்ற முடியும்? இறைவனால் தான் காப்பாற்ற முடியும். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு காலை பிடிச்சிட்டானா அவன் ஆன்மீகவாதி ஆகிட்டானு. இறைவனுடைய காலை இப்படி புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தர் இறைவனுடைய காலை பிடிக்கிறானோ அவன் உண்மையான ஆன்மீகவாதி. ஆனால் இன்றைக்கி ஆன்மீகங்கிறது பேரில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை. ஆசையின் காரணமாக ஆன்மீகம் நடக்குது. எதன் காரணமாக நடக்குது? ஆசையின் காரணமாக. அந்த கோயில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் எப்பா போயிட்டு வந்தோடனே லாட்டி சீட்டு விழுந்துப்பாம்ல அப்படின்னு சொல்லி அந்த அங்கே போகிறது. இங்கேருந்து குருவாயூருக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா அங்கே வெளியில் வாசலில் வந்து லாட்டரி சீட்டு விற்பாங்க. கடை நிறைய கடை இருக்கும், லாட்டரி சீட்டு கடை. அங்கே ஒரு கடை ஒரு சீட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தோடனே, தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துடும். வந்து அடிச்சிருச்சுன்னா இப்போ எத்தனை கோடி? 20 கோடி 12 கோடி விழுந்துடும். அப்படியே போயிட்டு வந்தோடனே கோடீஸ்வரன் ஆயிடலாம். இதுக்கு தான் லாட்டரி சீட்டு எடுத்துக்கு தான் கோயிலுக்கு போகிறானே வெளியே, வேறு எதுக்கு போகிறான்? சாமி முருகன்னு சொல்லி போல. கேரளாவுக்கு போனதே லாட்டரி சீட்டு எடுக்கிறது. புரியுதா? கேட்டால் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறான். கோயில் போய்ட்டு சும்மா வந்துருக்கணும். இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் எதுக்கு லாட்டரி சீட்டு எடுத்துகிட்டு இருந்தேன்? இதா இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? ஆன்மீகம் பேரில் செய்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. அது ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம அப்படி இருக்கோமா அப்படி நம்மளே கேட்டுக்கணும். ஆமாம் கோயிலுக்கு போகிறோம் சிவபெருமானை கும்பிட்றதுக்கு. யாத்திரா போயிட்டு வந்தோம்னா யாத்திரை அங்கே கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், ஒரு 100 பவுன் நகை வாங்கிடலாம், என்ன நல்லா இப்போ செல்வ செழிப்பாக வந்துடலாம். இந்த ஒரு தாட்டில் தானே அந்த காரியத்தை எடுத்து நடத்துகிறாங்களே ஒழிய இறைவனுடைய காலை பிடிக்கணும். இது கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இறைவனுடைய காலை பிடிச்சிக்கணும். இது ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்து நீ தான் காப்பாற்ற முடியும், என்னை நீ தான் கரை சேர்க்க முடியும், உன்னை தவிர்த்து வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அன்பால் அவரை உருகி வழிபாடு பண்ணுறது தான் உண்மையான ஆன்மீகம். தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி அவர்கிட்ட போய் கேட்கலாம். நம்ம வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? இவன்கிட்ட தான் கேட்க முடியும். அவன் கொடுக்குறதும் தப்பு இல்லை, நம்ம வாங்கிக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? நம்மளுடைய உணர்வு தூய்மையாக இருக்கணும். இறைவன் அணுகும் போது நம்மளுடைய உணர்வு தூய்மையாக இருந்து, இறைவா நீ தாண்டா என்னை காப்பாற்ற முடியும், வேறு யாரும் என்னால் காப்பாற்ற முடியாது, வேறு யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை கைவிட்டுறாத அப்படிங்கிற சரணாகதி மனப்பான்மையில நம்ம அவரை போய் வணங்கணும். அப்படின்னா தானே நீ கையெடுத்து கும்புறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இறைவனை போய் இது கையெடுத்து கும்பிடணும். உங்கள் முதலாளியை போய் கையெடுத்து கும்பிட்டாலே அவனை கொடுத்துருவார். அப்படி தானே? இல்லை நீ எவனையாவது ஏமாற்றி சம்பாரிச்சிக்கலாம். அப்படி தானே? இதுக்காண்டி போய் இறைவனை போய் இதுக்கு அணுகணும். எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நீ புத்திசாலியாக இருந்தால் கோயிலுக்கு போக தேவையில்லை. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி நீ வந்து கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீ புத்திசாலியாக இருந்தாலே போதும்ல. ஒரு நடிப்புக்காரனாக இருந்தால் போதும்ல, ஒரு ஏமாத்து பேர்வழியாக இருந்தால் போதும்ல. இதெல்லாம் நீ செஞ்சிடலாம்ல. செய்ய முடியாதா? உன்னால் செய்ய முடியும்ல. நீ கெட்டிக்காரன் நம்புறியா? என்னால் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும் சொல்லி நம்புறியா இல்லையா? அப்புறம் எதுக்கு அவரை போய் நிற்கிற? அதுக்காக போகக்கூடாது. இறைவனை அணுகிறது அதுக்காக போகக்கூடாது. உங்களோட தேவைகளுக்காண்டி போகக்கூடாது. காப்பாற்று, சரணாகதி காப்பாற்று. இந்த ஆத்மாவை கரை சேர்க்கறது உன்னுடைய வேலை. இல்லைன்னா நான் திரும்ப இந்த சுழற்சியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவேன். என்ன சொல்கிறாரு? தாயும் தோப்பனும் எல்லளவும் எனக்கு துணையாக மாட்டார்கள். அப்போ அவர் போய் எப்படி கும்புறாரு பத்தியா? என் தாய் தப்ப எனக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை,
அவங்கள நம்பி நம்ம பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்துட்டோம், நம்ம அப்படியே ராஜா மாதிரி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் முட்டாள்தனமாக நினச்சிட்டேன். அவங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன்னை தவிர்த்து எனக்கு ஆள் இல்லை, உன்னை தவிர்த்து எனக்கு யாரும் இல்லை. உன்னை நினைக்காம நான் யாரை நினைப்பேன்? நீ தான் எனக்கு வேணும், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதி மனப்பக்குவம் இருக்கா இல்லையா? இந்த சரணாகதியை உணர்ந்து தானே இவர் கும்பிட்றாரு இல்லையா? அந்த சரணாகதி மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணுமே. இல்லாட்டா இந்த புக் அடித்ததுக்கு என்ன மரியாதை? இதை என்ன எழுதியிருக்குன்னே தெரியாதுன்னா என்ன? இது நம்ம கையில் இருந்தான்னா இல்லாட்டினா என்ன? ஃபோனில் மெசேஜ் போட்டு விட்டு 3ஆம் தேதி யாத்திரை நடக்குது வந்துருன்னு சொன்னால் அதுவே போதுமே. இது மெனக்கெட்டு உட்காந்து 1 வாரம் உட்காந்து அந்த பாட்டை பூரா எடுத்து பார்த்தா படித்து பார்த்தா சுத்தமான தமிழாக இருக்குது. இது சொன்னோம்னா ஒரு பேருக்கும் புரியாது. இது நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னு சொல்லி அதை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சு செஞ்சு ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு 1 வாரம் செலவழித்து காசை ஒரு 15,000 ரூபா செலவழித்து பத்திரிக்கை அடித்து இப்படி கொடுக்கணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா? இல்லை. இப்போ கொடுத்தா என்ன செய்யணும்? படிக்கணும், படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். படித்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் வந்து உட்காந்து கேட்கணும். சத்சங்கத்தில் வந்து உட்காந்து சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். இல்லை ஓம் நம சிவாயின்னு எழுதுன்னு சொன்னால் எப்போ என்ன மனப்பக்குவத்தில் உட்காந்து எழுதணும்? என்னை காப்பாற்றியா, கைவிட்டுறாத, எனக்கு உன்னை தவிர்த்து வேறு யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் என்னை வந்து நல்லபடியாக காப்பாற்ற முடியுங்கிற மனப்பக்குவத்தில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் வந்து கண்ணீர் வடியணுமா இல்லையா? அப்படி ஒருத்தர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயின்னு எழுதிட்டான்னு வச்சுக்கோவேன், முடிஞ்சு. அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த உலக கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் ஊருக்கு போகணுமா, நைட்டோட நைட்டை பரபரப்பாக உட்காந்து மடமடம்னு எழுதி தள்ளி ஒரு நேரத்தில் எழுதி நான் கொஞ்சம் நேரம் எழுதுறேன், எனக்கு கை வச்சிச்சு, நீ கொஞ்சம் நேரம் எழுதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க 4 பேருக்கு கொடுத்து டக்குன்னு ஒரு நேரத்தில் வேலையை முடிங்க, அதை எழுதி முடிங்க, டக்குன்னு எழுதி தர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு வந்துருந்தாங்க. நான் எழுதிட்டேன், முதல்ல எழுதிட்டேன் சொல்லி வந்து கொடுக்குறதாக சந்தோஷம். அதை நீ எப்படி எழுதுன? என்ன உணர்வோடு எழுதுன? அன்போடு எழுதுனியா? அதுதானே முக்கியம். எது முக்கியம்? முக்கியம். உட்காந்து அப்படி பொறுமையாக மனசில் அவரை உள்ள நினச்சி மனசு கலங்கி கண்ணீர் வெடிச்சு அந்த இறை அன்போடு என்ன செய்யணும்? உட்காந்து எழுதணும். ஓம் நம சிவாய். இப்படி நீ சமையல் பண்ணிக்கிட்டே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா அது குக்கர் விசில் இருந்தோடனே 2 விசில் வந்துருச்சு, அடுத்து இன்னொரு விசில் இருந்தோடனே அமர்த்திரு, இரு நான் வரேன், இந்த இருங்க வரேன், அப்புறம் வந்து எழுதுறேன். அங்கிட்டு போய் சமையல் பண்ணிக்கிட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்து எழுதுனேன்னா நல்லா இருக்குமா? டிவி பார்த்துக்கிட்டு இடையில விளம்பரம் போட்டோடனே டக்குன்னு உட்காந்து 2 வார்த்தை எழுது, அப்புறம் விசிறி தொடங்கினோடனே டக்குன்னு மூடி வச்சுட்டு இதை பார்க்க, அப்புறம் விளம்பரம் போட்டோடனே என்ன செய்கிறது? உட்காந்து எழுது. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? எப்படி எழுதணும்? இதுதான் இப்போ இந்த அந்த உட்காந்து எழுதக்கூடிய நிமிஷத்தை இறைவனுக்கு தாராவாத்து கொடுத்துணுமா இல்லையா? 1 மணி நேரத்துக்கு என் பக்கத்தில் எவனும் வராத, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, 1 மணி நேரத்துக்கு என்னை விட்டுரு. இந்த 1 மணி நேரத்தை நான் இறைவனுக்கு கொடுக்க போகிறேன். 1 மணி நேரத்தில் என்னுடைய உணர்வுகள்லாம் என்ன செய்ய போகிறேன்? யாருக்கு கொடுக்க போகிறேன்? இறைவனுக்கு தாராவாக்க போகிறேன். அதனால் என் பக்கத்தில் யாரும் வந்துடாத. இறைவனுக்கு எனக்கு உண்டான டயத்தில் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லி உட்காந்து எழுதுனான்னா அது அவனுடைய அன்பு வந்து மதிக்கத்தக்கது. எழுதணும். சும்மா கூட வந்துட்டு என்னன்னே புரிஞ்சுக்கிடாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை எடுத்து நடத்துனீங்கன்னா கூடுதலான பலன் கிடைக்கும். உங்களுக்கு தான் அது நல்லது. புரியாமல் பண்ணிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சு பண்ணு, கிடைக்காம போயிருமான்னு நான் பார்க்குறேன். எந்த ஒரு மனிதன் வந்து இறைவன் அணுகும் போது புரிஞ்சுக்கிட்டு அணுகிறானோ அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக வாழ்க்கையில் நடக்கும், நல்லது நடக்கும், கிடைக்கும். அவன் கேட்டது கிடைக்கும் இல்லையா? அதனால் அந்த உணர்வோடு செய்யணும். எது செஞ்சாலும் என்ன செய்யணும்? உணர்வோடு செய்யணும். இறைவன்கிட்ட மட்டும்தான் உணர்வு இருக்கும், மனிதர்களுக்குன்னா எனக்கு உணர்வு இருக்காது அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையே உணர்வாக மாறணும். ஒரு மனிதனையும் இறைவன் அவனுக்குள்ளே இருக்கான். ஒரு மனிதனுக்குள்ளேயும் யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அதனால் ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கணும், ஒரு மனிதனையும் அன்பு செலுத்தணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எந்த ஒரு காரியம் நீ பண்ணாலும் அது உயிரோட்டமாக இருக்கணும், உயிரோட்டமாக இருக்கணும், உணர்வாக இருக்கணும். நீ எது செஞ்சாலுமே அது உணர்வாக இருக்கணும். உணர்வாக வாழக்கூடிய மனிதனால் தவறு செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? தவறு செய்ய முடியாது. அவன் செய்ய நினைச்சாலும் அவனால் செய்ய முடியாது.
அப்போ தவறு செய்யாட்டினா வாழ முடியாது. அதனால தான் எல்லோரும் என்ன, இந்த உணர்வே எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் தப்பு செய்கிறது இது தடுக்குது, எனக்குள்ளே இது கண்டிக்குது, இது தப்புடா, இது பாவம்டா, செய்யாதடான்னு சொல்லுது. இது பேச்சு கேட்டால் நான் உருப்பட முடியாது, நான் வாழ முடியாது இந்த உலகத்தில். அப்போ அது எனக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி தேவை தான் எனக்கு முக்கியமே ஒழிய, நாளைக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நாளைக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறேன், ஆனால் இன்றைக்கி இது தேவை எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் மனிதன் இருக்கிறனால தான் அவன் அடுத்து கஷ்டப்படும் போது நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன்னு சொல்கிறான். அவன் தான் செஞ்சான், அவனுக்கே தெரியும் நம்ம செஞ்சதுக்கு தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லி தெரியும். ஆனாலும் மறுக்கிறான். அப்படி மறுக்கிற காரணம் என்ன? அகங்காரம். ஆனால் அந்த அகங்காரத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அழிக்க வேண்டியது. எங்கே போய் அழிப்ப? எங்கேயாவது போய் அகங்காரத்தை அழிச்சிட்டு வர முடியுமா? ஒரு கிலோ அகங்காரத்தை அழிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போக முடியுமா? உடம்பு எடையை குறைக்கிறவங்களாம் எங்கேயாவது ஜிம்முக்கு போகலாம், 1/2 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், 1 கிலோ குறைச்சிட்டேன்னு சொல்லலாம். அகங்காரத்தை எங்கே போய் இப்போ குறைப்ப? குருவோட பாதத்தில் தான் குறைக்க முடியும். குருவுடைய பாதத்தில் தான். குருவே சிவம் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். என்ன சொல்றாரு? அவர் சிவபெருமான நேரில் பார்த்துருக்காரா? அவர் குருவை தான் பார்த்தாரு. அவரை அந்த குரு மேலே தான் அவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. யார் மேலே தான் பாடியிருக்காரு? அவர் குருவை நினச்சி தான் உரி அவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. ஏன்னா குருவே சிவம் சொல்கிறாரு. அவர் நான் யார் கூட பேசிகிட்டு இருந்தனோ அவர் தான் சிவபெருமானு, நான் யார் காலில் போய் விழுந்தனோ அவர் தான்டா சிவபெருமானு, எனக்கு யார் நல்லறிவை கொடுத்தாரோ அவர் தான் எனக்கு இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எங்கேருந்து இந்த அகங்காரம் உடைய ஆரம்பிக்குது? குரு பக்தியிலேருந்து உடைய ஆரம்பிக்குது. குரு பக்தியிலேருந்து தான் அந்த அகங்காரம் என்ன செய்யுது? உடையுது. வேறு எங்கேயும் போய் நீ அதை குறைக்க முடியாது, அழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து ஒரு குருவை சரணடைகிறானோ அன்றைக்கே அவனுடைய அகங்காரத்துக்கு ஒரு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். இல்லையா? அப்படி சரணடைகிறதுனால என்ன நடக்கும்? இந்த பக்கம் நம்ம லௌகீகமான வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் தோற்று போக மாட்டான். அதுதான் எல்லாருடைய பயம். என்னென்ன சரணடைஞ்சிட்டா லௌகீகமான வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பயம். தோற்று போக மாட்டான். ஏன்னா நீ ஜெயிக்கவே முடியாது. அது ஃபஸ்ட்டு நீ முடிவுக்கு வந்துடணும். நீ ஜெயிக்க நினச்சினா முடியாது. 6 கோடி மாயா சக்திகள் இருக்குது, உன்னை எங்கே நகல வராது. உன் தலையில் இருக்குது தான் உனக்கு நடக்கும். ஆனால் உன் தலையில் இருக்குது உனக்கு பிடிக்கல, நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுற, அதானே? என் தலையில் இருக்குது எனக்கு பிடிக்கலைங்க, நான் இதை காட்டு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான். எவனா ஒருத்தன் சொல்கிறானா, பரவாயில்ல, என் தலையில் நல்லா எழுதியிருக்காரு, சூப்பராக எழுதியிருக்காரு, நல்லா கஷ்டப்படுறேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறைச்சும் கிடையாது, நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது, நான் ஒவ்வொரு நாள் எந்திரிச்சோன்னு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன், உடம்பு இவ்வளோ நோய் வந்துருச்சு, மாத்திரை மருந்தோடு வாழ்கிறேன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்கிறானா? இல்லை, நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்போ என்ன செய்யணும்? சரணடையணும். என்ன செய்யணும்? செஞ்ச பாவத்தைனா என்ன செஞ்சிரு? மன்னிச்சிரு. நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன், மன்னிச்சிரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது நான் செஞ்ச வேணாம், அது என்னை தேடி வந்திருக்கு, அது என்னுடையது, அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது அப்புறம் ஏன்டா தானே வரும், ஏன்டா வர நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே போவோம். அப்போ நான் ஏற்றுக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இப்படி நினச்சி வர்ற கஷ்டத்தை நான் ஏற்றுட்டான்னு வச்சுக்குவேன், அது அழிக்கப்படுறது. அந்த துன்பம் அதோட என்ன செஞ்சிருது? ஒரு முடிவுக்கு வந்துடுது. இது நான் செய்யலை, இது எனக்கு தேவையில்லை, நீ ஏன்டா வராத, நான் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீ அதை விரட்டி விடலான்னு பார்த்தேன்னா விரட்டி விட முடியாது. அதை செய்ய முடியாது. வா, வந்துட்ட, வா, ஏற்றுக்கிறேன், நான் செஞ்ச வேணாம் தான் இது அப்படின்னு ஏற்றுக்கிட்டா, இறைவா மன்னிச்சிருப்பாங்க, நான் இந்த பாய் ஒரு வினையை செஞ்சேன், அதுக்கு எனக்கு பாரு எவ்வளோ பெரிய தண்டனை வந்துருக்கும் பாரு, இன்னைக்கு இதை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு, என்னை காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டா என்ன செய்வார்? அதை தாங்கிக்கிறக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு அறிவை கொடுப்பாரு.
தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. தப்பிக்கிறதுக்கு இப்போ இப்படி இறைவனை வந்து மனசால் என்ன செய்யணும்? நேசித்து உருகி, உன்னை விட்டால் எனக்கு வாழ்க்கை இல்லை, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டோம் சொன்னால் அது ஆன்மீகம். இப்படி நினச்சனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு புது வாழ்க்கை நடக்கும். குருனுடைய காலில் சரணடைஞ்சா வீழ்ச்சிங்கிறாங்க. அதாவது சரணாகதி, மறுஜென்மம், இன்னொரு பிறப்பு. எவன் தன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு குருனுடைய காலில் சரணடைகிறாங்க அவனுக்கு மறுபிறப்பு கிடைக்குதுன்னு நினச்சிப்பான். அதான் தீட்சைன்னு சொல்கிறோம். தீட்சைன்னு என்ன சொல்கிறோம்? இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை, புது வாழ்க்கை. நம்முடைய தலையில் எழுதியிருக்கிறதுக்குன்னா தாண்டி, அந்த தலையில் எழுதியிருக்கிற விஷயங்களுக்குன்னா தாண்டி அவன் வாழக்கூடிய ஒரு புது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பூரிப்பாக இருக்கும். ரொம்ப பூரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். முதல் முறையாக ஒரு மனுஷன் தன்னுடைய இயல்பான மகிழ்ச்சியை அப்போ தான் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? உணர ஆரம்பிப்பான் இல்லையா? இப்படி நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது நான் தெரிஞ்சு ஒருத்தன் வந்து சரணடைஞ்சா, எல்லாரும் தீட்சை வாங்கிக்கிறாங்க, 10ஓட 11 நம்மளும் என்ன செஞ்சுருவோம்? படக்குன்னு காலில் விழுந்துருவோம் அப்படின்னு உள்ளவனுக்கு ஒன்றும் நடக்காது. வாழ்க்கை இவ்வளோ குடும்பமானது, இவ்வளோ பிரச்சனையானது, இறைவன் தான் நம்மளை காப்பாற்ற முடியுதுன்னா உணர்ந்து குருவையே இறைவனாக நினச்சி சரணடையக்கூடிய ஒரு மனிதன் இருந்தாங்கன்னா வாழ்க்கை அன்றைக்கே தீட்சாவன் அன்றைக்கி என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்முடைய தலையெழுத்து மாறி, தலையெழுத்து மாறாது, தலையெழுத்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை மாறிடும். தலையெழுத்து பிரகாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதனால் இவன் பாதிக்கப்பட மாட்டான். தலையெழுத்தால் எல்லாம் நடக்கும், நடந்துட்டு போகுது. ஆனால் அதனால் இவன் என்ன செய்ய மாட்டான்? மனது லெவலில் பாதிப்படைய மாட்டான், மனசு லெவலில் பாதிப்படைய மாட்டான். உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருப்பான், வெளியில் நெருப்பில் நின்றுக்கிட்டு இருப்பான். வெளியில் நெருப்பில் நின்றுக்கிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனை அவனை சுற்றி சுற்றி பிரச்சனை இருக்கும், அவன் கண்டுக்கிட்டே மாட்டான் பிரச்சனை. அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் என்ன செய்யும்? பூரிச்சு பொங்கி கூடிக்கிட்டே இருக்கும். பூரிச்சு பொங்கி நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுதான் தூய்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய தூய்மையான அன்புங்கிறது இதுதான். மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, எல்லாரும் உடம்புல ரத்தம் தானே ஓடும், உங்கள் உடம்புல என்ன ஓடுது? எல்லாரும் உடம்புலையும் ரத்தம் ஓடுது. மாணிக்கவாசகர் சொல்லுவார், என் உடம்புல ரத்தமே ஓடணுங்கிறது, அன்பு ஓடுதுங்கிறது. என் உடம்புல அன்பு, மகிழ்ச்சி, இறைவன் மேலே இருக்கக்கூடிய காதல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன செய்யுது? எலும்பையும் உருக்குதுங்கிறார். எலும்பையும் உருக்குது. எலும்புக்குள்ளே கூட என்ன மச்சம் தானே இருக்கும், எலும்புக்குள்ளே மச்சம் தானே இருக்கும். இல்லைங்கிறாரு, அன்பு தானே இருக்குங்கிறாரு. என் எலும்புக்குள்ள என்ன இருக்குது? அன்பு இருக்குது. என் உடம்பு ரத்தம் ஓடலை, என்ன ஓடுது? அன்பு ஓடுது. அது தாங்க முடியல என்னால். என்னால் என்ன செய்ய முடியல? இந்த ஆனந்தத்தை, இந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல என்னால்? தாங்க முடியல. நான் எவ்வளவோ துன்பத்தை தாங்கினேன், ஆனால் இந்த மகிழ்ச்சியை தாங்க முடியலையே அப்படின்னு என்ன செய்கிறாரு? கண்ணீர் வடிக்கிறாரு, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. என்னால் இந்த மகிழ்ச்சியை தாங்க முடியல. நான் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பத்தை தாங்கிட்டேன், ஆனால் இந்த சந்தோஷத்தை என்னால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. இந்த உடம்பால் தாங்க முடியல, இந்த உடம்பால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி மதம் முடித்த ஒரு யானை வாகனம் தன்னுடைய தலையில் சுமக்காதோ, அந்த மாதிரி இந்த உடம்பு என் உசுரை இனிமேல் தாங்காது, சுமக்காது. ஏன்னா உடம்பு பூரா எப்படி ஆயிடுச்சு? அன்பால் நிறைஞ்சிருச்சு, மதம் முடித்த யானை மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு. இனி இந்த உசுறு உள்ளுக்குள்ள உட்காந்துக்க முடியாதுங்கிறாரு இல்லையா? எனக்கு கிளப்பி கூட்டு வந்துடும், உன்கிட்ட கூட்டு போவேங்க, இனிமேல் இந்த மகிழ்ச்சி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கை நிறைவடைஞ்சிருச்சு, எனக்கு போதும், இதுக்கு மேலே என்னால் இதை தாங்க முடியாது, இந்த அன்பை தாங்க முடியாது, என்னை என்ன செஞ்சிரு? கூட்டு போயிரு. எல்லாம் துன்பத்தை தாங்க முடியல, இறந்து போயிடலாமான்னு சொல்லி தான் யோசிக்கிறான். ஒரு மனிதன் வந்து சந்தோஷத்தை தாங்க முடியல, என்னை கூட்டு போயிருன்னு கேட்டவே
அவன் தான் ஆன்மீகவாதி. சந்தோஷத்தை தாங்க முடியாமல் என்னை கூட்டு போகும் கேட்குறான்னா அவன் ஆன்மீகவாதி. அவனுக்கு அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுதா? அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆனால் அந்த மகிழ்ச்சிக்காண்டி தான் நீங்கள் ஏங்குறீங்க. ஒவ்வொரு உயிரும் அந்த அன்புக்காண்டியும் மகிழ்ச்சிக்காண்டி தான் ஏங்குது. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல. அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் வாழவே வேண்டாம், எனக்கு போதும், இது தாங்க முடியலைங்கிறான் இல்லையா? எப்படி ஒரு முரண்பாடுன்னு பாரு. நீ அந்த சந்தோஷத்துக்காண்டி தான் நீ இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, துன்பத்தை தாங்குற. ஆனால் எதிர்பார்க்குறது சந்தோஷம், உனக்கு அது கிடைக்கல. அவனுக்கு அந்த சந்தோஷம் தான் இருக்குது, அவன் கையில் கிடச்சிருக்கு. அவன் வாழ்க்கை வேண்டாங்கிறான். என்னை விட்டு இதுக்கு மேலே தாங்க முடியல, என் உடம்பு தாங்காதுங்கிறான். இந்த பாடிக்கு அந்த சக்தி இல்லை, இந்த உடம்புக்கு அந்த சக்தி, இதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அன்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இது இப்போ எனக்குள்ள பரவசத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த உடம்பு நடுங்குது அப்படிங்கிறான். என்ன செய்யுது? நடுங்குது, தாங்க முடியல. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்குது. இதையும் அவ்வளோ சந்தோஷத்தில் துடிக்குது. ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு சந்தோஷத்தில் துடிக்குது, தாங்க முடியாது, டப்புன்னு வெடிச்சிடும் அப்படிங்கிறான். கூட்டு போயிரு, நான் நீ இங்கே இருக்க மாட்டேன், இந்த மனுஷ பயலுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தொடர்பு பூரா உன் கூட தான், வாழ்க்கை இனிமேல் வாழ்ந்தா உன் கூட தானே, வெளியே யாருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு தான் வள்ளலார் என்ன செஞ்சார்? இந்த பாட்டை படிச்சுட்டு தான் என்ன செஞ்சார்? ஓஹோ, இப்படி ஒரு ரூட்டு இருக்கோ, இப்படி ஒன்று செய்யலாமோ அப்படின்னு அதுலேருந்து எடுத்து தான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? அவர் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றிட்டார். அந்த சந்தோஷம் மிகுதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி உடம்பு தாங்க முடியாத ஒரு கண்டிஷன் போய் உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருது. ஏன்னா ஒவ்வொரு அணுக்களுக்கும் உயிர் இருக்குது, அறிவு இருக்குது. அது பூரா இப்போ அந்த மனிதன் வந்து அப்படி அன்புக்கு மிக மிஞ்சிய அன்புக்கு பாத்திரமாகும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருது. அதை அனுபவிக்க ஆரம்பித்து எல்லாம் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்? கோடிக்கணக்கான செல்லும் சேர்ந்து கொண்டாடுது இப்போ அந்த ஆனந்தத்தை. ஃபஸ்ட்டு இவன் மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தான். இவன் கொண்டாட ஒவ்வொரு செல்லும் அதை வந்து உணவாக ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அது பூராமே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முழு உடம்பு பாடியும் வந்து பூரிச்சு கொண்டாடும் போது அது காற்றோட காற்று என்ன செஞ்சிருது? கரைஞ்சி ஒளியாக மறைஞ்சிருது. இந்த பருவொடலுங்கிறது இல்லாமல் போய் அது சூட்சும தேகமாகவே மாறிடுது, அது ஒளியாகவே மாறிடுது. ரிவர்ஸில் போகுது, ரிவர்ஸில் போயிடுச்சு. எப்படி இந்த பருப்பொருள் உண்டாச்சோ இது அப்படியே ரிவர்ஸ் அடித்தோம்னா வாங்க இந்த மாதிரி ரிவர்ஸில் அடித்து என்ன செஞ்சிருது? போக ஆரம்பிச்சிருது, ஒளியாக மாறி போக ஆரம்பிச்சிருது. எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே என்ன செஞ்சிருது? எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. இது ஆன்மீகம் இல்லையா? இதுதான் ஆன்மீகம், இதுதான். அப்போ 1000 பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை விடு, அசால இருந்துட்டு போகுது, அதெல்லாம் தீர்க்க முடியாது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அப்போ அசால இருக்கட்டும், நீ உன் மனசை யார்கிட்ட வை? இறைவன்கிட்ட வை. இறைவனை வச்சு அவனுக்கு சிக்கன் பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் நீ சந்தோஷமாக இருப்ப. இந்த துன்பம் உன்னை பாதிக்காது. அது கூட சம்பந்தம் கட்டாயிரும். இந்த துக்கத்துக்கு உனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் கட்டாயிரும். நீ இப்போ பிரிஞ்சு நிற்கிற, நீ இறைவன் கூட இருக்க, உன் மனசு பூரிச்சிக்கிட்டு இருக்கு, வெளியில் பிரச்சனை இருக்குது, இருக்கட்டும், அசால் இருந்துட்டு போ. என்ன நடக்குமோ நடந்துட்டு போகணும், நீ மகிழ்ச்சியாக இருக்கு. இதுதான் முக்திக்கான வழி அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. எல்லா ஆன்மீகவாதியும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ படித்தோம், அவரும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அதை தான் உங்களுக்கு புரியலங்கிறக்காண்டி எடுத்து சொல்கிறேன், என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஆன்மீகம் பண்ணுங்கள். சும்மா ஆன்மீகங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த 6 கோடி மாயாசக்தி தடுக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, இறைவன் மேலே நீ அன்பு செலுத்த இந்த 6 கோடி மாயாசக்தி என்ன செய்யும்? உன்னை தடுக்கும். அந்நேரம் உன்ட்ட கேட்கும், உனக்கு என்ன வேணாலும் தர்றேன், நீ போகாதன்னு உன்ட்ட பேரம் பேசும். நீ அந்நேரம் புத்திசாலியாக இருந்தால் வாங்கிக்கோ, புத்திசாலியாக இருந்தால் வாங்கிக்கோ. சரி நான் போக மாட்டேன், நான் போகாமல் இருக்குமே, எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் போகல அப்படின்னு ஏமாத்து. அதை ஏமாத்து. நீ வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே தான் போவேன்னு சொல்லி போ. இன்னும் வேறு என்னடா வேணும்னு கேட்கட்டும். அப்போ இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாலும் நீ ஓடி போகிறதுலே குறிக்கோளாக இரு, ஓடுகாலியாக இரு. அப்போ அது சரியாக வரும். மாயை நீ ஏமாத்துங்கிறேன், மாயை என்ன செய்யும்? ஏமாத்து. அப்பா அவனுடைய காலை சிக்கன் பிடிச்சிக்கோ,
சிக்கன் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ள மாற்றம் ஏற்படும் போது அது கேட்கும், டேய் போயிடாரா, உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி தரேன்டா, போகாதரா, நல்ல வாழ்க்கை இருக்குது, இங்கே ஒரு நான் சொல்கிற மட்டும் கேட்டேன்னா ஜெகஜோதியை காரில் போகலாம், நான் சொல்கிற கேளு அப்படிங்கும். சரி வாங்கி கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துரும். ஆனால் அது கொடுத்தாகணும், நீ போக விடாமல் அது வச்சிருக்கணும்னா அது செய்கிறது செஞ்சு தான் ஆகணும். செய்யாட்டாந்தே அவங்க ஓடிடுவே, அதுக்காண்டி செய்யும். அதை பூரா பயன்படுத்திக்கோ, ஆனாலும் அந்த பக்கம் போயிடாத, இறைவனை நோக்கியே போங்களேன். புரியுதா? இப்படி கேட்டு வாங்குறான் பத்தியா, அவன் தான் ஆன்மீகவாதி. இதுதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ரூட்டு. இதை தவிர்த்து பணம் உன் கைக்குன்னு வராது, உன் தலையில் எழுதி தான் நடக்குமே ஒழிய இதை தாண்டி 5 பைசா உன்னால் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அப்போ ஆன்மீகவாதியாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும், எதையும் சம்பாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும். இப்போ ஆசையாக இருக்குமே, சரி பரவாயில்ல, அப்போனா நான் விரும்புகிறேன், அப்போனா நான் அவர் இனிமேல் இப்போ பாருங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து இறைவனை எப்படி அன்பு செலுத்துறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு முடிவு கூறுவார். அப்படி வரக்கூடாது. அப்போ அப்படி வர்றேன்னு சொன்னாலே நீ இதெல்லாம் ஆசைப்பட்டு தான் அப்படி வர்றேன்னு அர்த்தம். அப்படி வரக்கூடாது. ஆசை அங்கே இருக்கணும். அவர் அடைஞ்சிடணுங்கிற ஆசை அங்கே இருந்தேன்னா உனக்கு தானாக கிடைக்கும். நீ கேட்க வேணாம் ராஜா, நீ கேட்காதானே கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். வேணும் வேணும்னு அலையிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? அதனால் மனசை அப்படி வச்சிரு, இறைவன் மேலே வச்சிரு. இறைவன் மேலே மனசை அன்பு வச்சு சொன்னால் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம்.